அம்மா வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். குருவின் தவசக்தி எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்தட்டும். வாழ்க வளமுடன். நார்வேஜூமில் இணைந்துள்ள அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அதனை தொண்டாற்றும் அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களுக்கும் என்ற வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த சிந்தனைக்கு செல்வோம். குரு அவர்களே சூட்சமாக நமக்குள் நிறைந்து இந்த சிந்தனையை நமக்கு உணர்வாக அளிப்பாராக. வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு புறமணம், நடுமணம், தெய்வம். அற்புதமான தலைப்பு இல்லையா? இந்த தலைப்பு மனிதகுலம் அனைவருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டியது அல்ல தெரிஞ்சிட்டா பார்த்தா அது உணர்ந்து கொள்ள வேண்டிய மகத்தான தத்துவம். இதை உணர்ந்து கொண்டாலே போதுங்க, நான் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு நாம் என்ற நிலைக்கு வந்து விடுவோம். நான் அப்படிங்கிறத விட்டுரு. இந்த தத்துவத்தை உணர்ந்துட்ட நான் அப்படிங்கிற எண்ணமே போய் நாம் அப்படிங்கிற எண்ணம் மனம் விரிந்து நின்று. ஏன்னா மனிதனுக்கிட்ட இது அமைந்து இருக்கு இல்லையா? இதெல்லாம் உணரக்கூடிய திறமை மனிதன்கிட்ட தான் இருக்கு. அதான் இறைநிலையால் வடிவமைக்கப்பட்ட அற்புதமான வடிவம் தானே மனிதன். அந்த அதான் அற்புதம் இந்த உடல்னு சொல்லி திருமூலர் சொல்றாங்க இல்லையா? உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊனொடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளான் மணி விளக்கே. இந்த உடம்பை எவ்வாறு விளக்குகிறார் பாருங்க. ஆலயத்துக்கும் தெய்வத்துக்கும் ஒப்பாக இந்த உடம்ப சொல்றாங்க இல்லையா? ஆலயம்தான் இந்த உடம்பு, அதுக்குள்ள தெய்வம். இது எவ்வளவு சொல்லியிருக்காங்க. இந்த அற்புதமான மெய் உடம்பத்தான் இப்ப நாகரிகம் வளர வர நம்ம எப்படி வைத்திருக்கிறோம்? இந்த அற்புதமான மெய்யுடம்பு இந்த நாகரிக காலத்துல எப்படி வச்சிருக்கோம்? பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அல்ல அவசர உலகம். அந்த உடலுக்குள் உயிர் என்ற இயக்கமும் மனமும் செயல்படுகிறது தெரியறது இல்லை யாருக்கு. அந்த உயிரை பத்தி எல்லாம் அவசரம். காலையில் எழுந்திருக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், வேலை செய்யணும், இப்போ வேலைக்கு போகணும், பிள்ளைகளான இந்த அவசர உலகத்துல இந்த உடம்பை பத்தியே யாரும் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதான் சொல்றாங்க திருமூலர், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமா வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தான் என்று பட்டினத்தார் கூறுற மாதிரி வாழ்கின்ற வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா? இதிலிருந்து மனித குலம் விடுபட்டு இன்பமான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் என் மனதை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் குருமாவன் சொல்லுவாங்க, மனதை பற்றி மனிதன் அறியாமல் தானும் மயங்குகிறான், பிறரையும் மயக்கிறார் என்று. இந்த மனதை பற்றி தானே மகான்கள், சித்த பெருமக்கள், ஞானிகள் எல்லாம் இந்த மனதை பற்றி நிறைய கூறியிருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா? மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க. மனம் எனும் மாடு அடங்கின் தாண்டவக்கோனே முக்தி வாய்ந்ததென்று என்னடா தாண்டவக்கோனே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? திருவள்ளுவர் பெருந்தகை இதை விட மனத்து கண் மாசிலன் ஆயின் அனைத்து அரண் ஆகுல நிர்பல. மனதுக்குள்ள மாசு இல்லாம வள்ளுவர் பெருந்த கூறியிருக்காங்க இல்லையா? மனதை பற்றி நம் குருமகான் பாமரம் புரிந்து கொள்ள முடியாத மிகவும் பாமர மக்கள் கூட எளிய முறையில் நம்மளுக்கு மனவளக்கலை என்ற பெயர் ஒரு பொக்கிஷத்தை தானே கொடுத்திருக்காங்க இல்லையா? கொடுத்த விளக்கம் தானே புறமணம், நடுமணம், ஆழ்மணம், அதுதான் தெய்வம்னு. அது நம்ம மனம் என்ற என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்ம மனதை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும். அதான் மகிழ்ச்சி ஒரு பாடல்ல சொல்றாங்க, மனிதனும் உருவம் உடல் புறம் அதற்குள் மறைபொருளாய் இயங்குவது உள்ளமாகும். மனித உளம் ஐம்புலன்கள் வழியாக ஆற்றுங்கால், ஐம்புலன்கள் வழியாக ஆற்றுங்கால் புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி, புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி இனிமை கசப்பு எனும் இன்ப துன்பமாகி எல்லை கட்டி புறமணமாய் இயங்குமாம். அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாயாற்றும் மதி இயக்கம் நடுமணமாம். இந்த அறிவின் நிலைப்பாடுகள் தான் இது. அப்படி மகிழ்ச்சி இந்த புறமணம் நடுவு இதெல்லாம் அறிவோட
எப்படி அறிவுத்தன்மை இருக்கோ அது மாதிரி இந்த புறமணம் நடுமணம்னு குறிப்பிடுவாங்க. இப்போ நம்ம மனம் அறிந்து கொள்ள நம்ம உடம்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 மனம் சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்பை பத்தியும் சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்மளோட பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் சொல்லியிருக்காங்க இல்லையா? பருவுடல் என்பது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச பஞ்சபூத கூட்டு, இதெல்லாம் தெரிஞ்ச செல்களின் கூட்டு. அது பல கோடி செல்களின் கூட்டு. ஒவ்வொரு செல்லும் ஒரு ஃபேக்டரி. நம்ம இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கோம். அப்ப நுண்ணுடல் என்பது விண்களின் கூட்டு. விண் உடலுக்குள்ள இதுதானே உயிரோட்டம். இந்த விண் தானே உயிரோட்டமா நம்ம உடல் முழுவதும் சுழன்று ஓடிட்டு இருக்கு. இந்த உயிர் ஓட்டத்தில் சுழற்சியால் அலைகள் வந்து கொண்டுதான் இருக்கு. இந்த அலை உடல் முழுவதும் ஓடிக்கொண்டு இருக்கிறது அல்லவா? இந்த உடல் தான் காந்த ஓட்டம். அதுதான் தெய்வீகம் அப்படின்னு புறமணம், நடுவணம், தெய்வம். அப்ப உயிர் என்று எடுத்துக்கிட்டா நம்ம இப்ப சிந்தனை பார்க்கலாம். உயிர் என்று எடுத்துக்கிட்டால் என்னது? பஞ்சபூதங்களில் முதல் பௌதீகமான விண்ணு தானே. இதை நம்ம விண்ணு உயிர் அப்படின்னு மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? விண்ணுக்கு அப்ப அடித்துடை என்ன? விண்ணுக்கு அடிப்படை இறைத்துகள். அப்ப இறைத்துகளுக்கு அடிப்படை இறைநிலை. அப்ப இறைநிலையிலிருந்து உருவான விண் அதுதான் அலையான காந்தமாக நம் மனமாகவும் செயல்படுகிறது. அதான் இந்த 2 வரியில் சொல்றாங்க. ஆதி எனும் பிரம்மம் அறிவு, அது கடல் போன்று ஒன்று. அதிலிருந்து எழும் அலைகள் மனம். அதிலிருந்து எழும் அலைகள் உயிரிலிருந்து வர்ற அலை. அந்த உயிர் இறைநிலை. இது நமக்கு அதான் மனிதன் அது மனதின் அது ஆதிநிலை அறிய நாடும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவியின் நோக்கம். இந்த உயிரை பற்றி மனதை பற்றி அறியதான் மனிதனுடைய பிறவி. இந்த பிறவி எடுத்ததோட நோக்கமே அந்த இறையை பற்றி தெரிஞ்சு கொள்வதுதானே. அப்போ விண்ணின் சுழற்சியால் உருவான அலை இல்லையா? விண்ணின் சுழற்சியால் உருவான அலை, அதாவது விண் உயிரோட்டமா இருக்குல்ல, அந்த அலை புலன்கள் வழி வெளியேறிக்கொண்டுதான் இருக்கு அந்த அலை. இப்ப கண்கள் மூலமாக போகும்போது ஒளியாகவும், காது வழியா போகும்போது ஒளியாகவும், மூக்கின் வழியாக வாசனையாகவும், நாக்கின் வழியாக சுவையாகவும், தோலின் வழியா அழுத்தொழியாகவும் இந்த உணர்வையெல்லாம் நாம் பெறுகிறோம் இல்லையா? இவ்வாறு புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்கள் புள்ளி வடிவில் சுருக்கி ஜீவகாந்த களத்தில் கலந்து விடுகிறது. இந்த அனுபவம் எல்லாம் எங்க? நம்ம புலன்கள் வழி அனுபவிச்சதெல்லாம் சுருக்கி இறுக்கி இந்த காந்த களத்தில் பதிவாய். இந்த அனுபவங்களின் தொகுப்பு மனதின் தன்மை. இந்த அனுபவங்களின் தொகுப்பு தான் மனதின் தன்மையாக இருக்கு. இப்போ இந்த மனதை பற்றி மகிழ்ச்சி எவ்வளவு நம்மளுக்கு கொடுத்த மனம்ங்கிற சாதாரண அது எவ்வளவு தூரம் அது இயக்கம் வருது. இந்த பாடல் மூலம் மனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி. சொல்றாங்க, கருமூலம் எண்ணிறைந்த பிறப்பால் வந்த. கருமூலம் எண்ணிறைந்த பிறப்பால். நம்ம எவ்வளவு கோடி தலைமுறைகள் கருமைய மூலமா வந்திருக்கு இல்லையா? கருத்தாற்றல் அடிப்படையாய் அமையப்பெற்று அதோட அடிப்படை. அப்புறம் உருவெடுத்த பின் நாம பிறந்த பிறகு உடலால் உடலால், அறிவால், உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில், வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி கூடி இவ்வளவு சப்ஜெக்ட், இவ்வளவு தத்துவங்கள் அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவோட இயக்கம்தான் அப்பப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனம். எவ்வளவு மனது கொடுத்திருக்காங்க. இத்தனை அடிப்படையாக வச்சு இவ்வளவு கருத்துக்கள் அடிப்படையாக கருமூலமா நாம் எவ்வளவோ பிறவி தாண்டி வந்திருக்கோம். அதை அடிப்படையா வச்சு அப்ப நம்ம பிறந்த பிறகு உடலால, அறிவால, பழக்கம், ஒழுக்கம், உணர்ச்சி, தேவை, சூழ்நிலை, உடல் நலம், அறிவு, இதையெல்லாம் இருக்கு. எப்படி அறிவியக்கம் இறங்குதோ அவ்வப்போது நம்ம உருவாகும் தொகுப்பு சொல்தான் மனம்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன். இத்தனை கூடிதான் நமக்கு மனமாக செயல்பட்டு இருக்கு. இப்ப மனதை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி பார்த்தீங்களா? இப்ப மனம்னா எவ்வளவு வில் பவர் இருக்கு அந்த மனதுக்கு. இந்த வகையில் செயல்பட்டால் பொதுவாக சொல்வார்கள் இல்லையா, அந்த மனம் கொடுத்து பாடே
பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அவ்வளவுக்கு இருக்கு. இதைத்தான் நம்ம குருமா எவ்வளவு எளிமையாக நம்மளுக்கு உயிரின் இத்தனையும் நம்மளுக்கு சொல்லிட்டு எளிமையா சொல்லிட்டார். உயிரின் படர்க்கை நிலை மனம், அது 3 நிலைகள் இயங்குவதுன்னு நம்மளுக்கு தொழில். அது எப்படி புறமனம் அப்படின்னா, அது தொழில் செய்வதால் உடல் கருவிகளை கொண்டு உடல் தேவைகள் மட்டும் ஆற்றும் போது இந்திரிய பதிவுகள், இப்பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் தான் புறமனம். இந்த நம்ம உடல் கருவிகளை கொண்டு நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ அந்த பதிவுகளை ஒட்டிய மனம்தான் புறமனம். அப்ப தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவங்கள் மூளையில் பதிவாகின்றன. இப்பதிவை ஒட்டிய மன இயக்கம் நடுமனம். இவை அனைத்தும் இந்த புறமனம் நடுமனம் இந்த 2 இயக்கத்தையும் சூட்சுமமாக கருமையத்தில் பதிவாகி இப்பதிவை ஒட்டிய மன இயக்கத்தை அடிமனம் அல்லது தெய்வம். இது நம்ம உடல் அளவு ஆற்றும் போது அது புறமனம், அது உள்ள மூளையில் பதிவாகும் போது அது நடுமனம். அப்புறம் இந்த பதிவுகள் சூட்சுமமா கருமையத்தில் ஆழ்மனதில் படும்போது அடிமனம் அல்லது அதுதான் தெய்வம். இந்த நடுமனம் புறமனம் இருக்குங்க. இந்த நடுமனம் புறமணத்தோட செயல்படும், தெய்வத்தோட சேர்ந்து வரும். அதுதான் சஞ்சிதம் பிராரப்த ஆகாமி. இந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரிதான் மன இயக்கம் நடைபெறும். இப்போ ஆழ்மனம், அதாவது அதுதான் ஆழ்மனம் தெய்வ மனம். தெய்வ நிலை மன இயக்கம் நடைபெற ஒரே வழிதான், அந்த தெய்வத்தோடு இணைந்து நம்ம அந்த மனம் இயங்கணும் அப்படின்னா. ஏன்னா நம்ம பதிவுகள் இருக்கும்போது அந்த புறமணத்தை தான் உடல் தேவைகளுக்குத்தான் நாடு. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில் உடலே நான் என்று இருந்தேன். அன்னமய கோஷத்துல உடல் தேவைகளுக்கு, உடல் அலங்காரத்துக்கு, உடல் பசிக்கு, உடல் பார்க்கறதுக்கு இந்த இது எடுக்கும் போது இந்த உடல் தான் நான் இருந்தேன். அப்ப என்னாச்சு, அவா முதல் அருகுண எழுச்சி பெற்று நான் அடைந்த துன்பங்கள் விளக்க போகாதுன்னு சொல்றாங்க. இந்த புறமணம் ஒட்டி இந்த செயல்படும் போது எப்படி துன்பங்கள் அருகுணங்கள் தான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதிலிருந்து மாறுபட ஒரே வழிதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு பதிவுகள் தானே நம்ம மனம் செயல்பட காரணம். அதற்கு ஒரே மாற்று வழி தவம். அதான் சொல்றாங்க, முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலில் பதிவடைத்தும் உண்டு, பின்னே நீ செய்ய வினைக்கும் புலனைந்தும் ஏக்கி பெற்ற பழக்கப்பதிவும் உண்டு. இம்மூன்றையும் எப்படி போக்குறது, இம்மூன்றையும் உன்னை நீ உள்ளுணர்ந்து அகத்தவம் மாற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான பதிவை வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாக. பொருள் செல்வாக்கு பயனாக. ஏன்னா பொருள் செல்வாக்கு கொண்டு அந்த மனதை தூய்மை செய்யக்கூடாது. உன்னை நீ உள்ளுணர்ந்து அகத்தவம் ஏற்றி அந்த மன அலைச்சூழலை குறைத்து நம்மகிட்ட இருக்கிற வேண்டாத குணங்களை நீக்கி நல்லதா பதிவு செய்யணும்னா இந்த தவம் தான். இப்ப மனம் செம்மையாகும் போது, மனம் எப்படி செம்மையாகும், இந்த பதிவுகளை நீக்கும் போதுதான் மன தூய்மை. மனத்துக்கண் மாசிலநாதர். அப்ப மனம் புறமனமாக செயல்படும் போது எப்படி இல்லையா, தன்னை மறந்துதானே செயல்படும். அதனால்தான் துன்பமும் அதே மன நடுமணத்தோட இருந்து அறிவாக செயல்பட வேண்டும். இந்த புறமனம் நடுமணத்தோட அந்த அறிவாக செயல்படும் போதுதான் துன்பத்தை தவிர்த்து கொள்ள முடியும். அதான் சொல்லியிருக்கேன், அதே மனம் தெய்வத்துடன் ஒன்றிவிட்டால் பாருங்க, நடுமணம் ஒன்றினா துன்பம் இல்லை, அதே மனம் தெய்வத்துடன் ஒன்றிவிட்டால் எப்போதும் பேரின்பம் தான். இந்த மனம் புறமணத்திலிருந்து நடுமணத்தாட்டி இந்த ஆழ்மனம் அடிமனம் தெய்வீகத்துடன் ஒன்றிவிட்டால் எப்போதும் பேரின்பம் தான். அதான் மதுரை சொல்றாங்க இல்லையா, மனம் இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனமே இயற்கை நிதிதான். அது மனமதை தாழ்த்திட்டால் மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டினால் இன்பமே. மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடினீர். எப்படி நம்ம மனதில தான் எல்லாமே இருக்கு. இதை விட்டுட்டு நீ மனதை தூய்மையாக வைத்து கொண்டு இந்த ஆழ்மனதோட மனம் இணைந்து விட்டால் வேற ஒண்ணுமே இன்பம்ங்கிறது வேற வெளியிலே இல்லை. ஒண்ணு நம்ம மனதில் தான் அத்தனை இருக்கு அப்படின்னு சொல்ற.
அப்போ நம்ம இந்த மனத்துக்கு என்ன செய்யணும்? அத தெய்வத்தோட ஒன்றணும் மனம். அதுக்கு இந்த மனம் எல்லாம் செய்யும். தவறு இழைப்பது மனம்தான். அப்ப துன்பப்படும் போது மனம் நினைக்கும், ஐயோ தவறு செய்து விட்டு இனிமேல் தவறு செய்யக்கூடாது நினைப்பது மனம்தான். இனி தவறு செய்யாத வழியை தேர்ந்தெடுத்து பின்பற்ற வேண்டும் என்று அதே மனம். இனிமேல் செய்யக்கூடாது நினைப்பது அதே மனம்தான். அப்ப மனதை பழைய வழியில் வைத்துக்கொண்டு புதிய வழியில் எப்படி செல்லும்? அதுதான் குறைகளை போக்கி நல்ல வழியில் தீர்மானமாக நிற்பதற்கு மனதை தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள வேண்டும், உயர்த்தி கொள்ள வேண்டும். அது மனதின் அடித்தளம் எது, அதை உணர்ந்து கொள்ள. மனதிற்கு அடித்தளமான உயிரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? மனம் சுயரூபமான உயிரை உணர்ந்து கொண்டால் அறிவாக ஆற்றலாக, அந்த மனம்தான் அறிவாக ஆற்றலாக மூல நிலையை உணர்ந்து கொள்ளும். அப்ப தன் நிலையில் இயல்பாக அமைதி பெறும். இந்த மனம் தன்னோட மூலத்தோட இணைந்து விட்டால் எப்பொழுது அது மூலம் என்ன இறைநிலை தானே, கடலும் மலையும் போல இல்லையா? அப்போது மனம் புறமனம் நடுமனம் ரெண்டுல விடுபட்டு அந்த தெய்வ இணைந்து உணர்ச்சி நிலையில் விடுபட்டு விடும். மனம் உணர்ச்சி நிலையை விட்டு உணர்வு நிலைக்கு இயக்கம் பெறும். அந்த நிலையில் இறை குணமான அன்பு, கருணை, பொறுமை போன்ற நற்பண்புகள் இயல்பாக மாறும். அப்போது மனம் ஆழ்மனமான தெய்வத்தோட இணைந்து விடும். அது இயல்பாக அந்த குணங்கள் வரும். அத மகிழ்ச்சி இது ஒரு கவியில சொல்றாங்க, மனதுக்கு அடித்தளமா உயிருக்கு உட்பொருளா. மனதுக்கு அடித்தளமா உயிருக்கு உட்பொருளாய் மறைபொருளாய் தெய்வம் அது இருக்கும் உண்மை. மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தான் அடங்கி உணர்வது அனுபவம். அதுதான் இறை, அதுதான் தெய்வம். அப்ப புறமணமானது தெய்வ நிலையில் உறைந்து விட்டால் இதை விட பேரின்பம் என்ன? நீ என்ன வேண்டும் மகிழ்ச்செல்வா? இப்பேறு பெற்ற பின்ன வேறு என்ன விட வேண்டும்? மனித பிறப்பு எய்தியதே முழுமை சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்பேர் தவத்தால யார் தவ? தவம் தவம். அப்ப தவத்துல மன அலை நிலையாக சிறுக சிறுக அமைதி நிலைக்கு வந்துடும். சிந்தனை செய்ய முடியும், அப்பதான் சிந்தனைக்க முடியும். அந்த அமைதி நிலையில் அது எப்ப இது சரி இது தவறு என்று தெளிவு அப்பதான் மனது கிடைக்கும். அதற்கு தகுந்தவாறு நம் வாழ்க்கையை வகுத்து கொள்ள முடியும். அப்ப நம்ம உடம்பு நம்ம செய்யற கடமைகளும் நம்மளுக்கு அந்த தெய்வத்துடன் ஒன்றிவிட்டால் நம்ம கடமைகளும் சரி. தான் குடும்பம் சொல்லி இல்லையா? தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு ஐவகை கடமைகளை சிறப்பாக ஒன்றினால் ஒன்று சிறப்பாக செய்யக்கூடிய நிலை இந்த மனம் ஆழ்மனம் தெய்வத்துடன் இணைந்து விட்டார். அப்ப மனதுக்கு இன்னொன்னு தோன்று, தன்முனைப்புன்னு ஒண்ணு மனதுக்கு தோன்று. ஏன்னா அது இயற்கை. தன்முனைப்பு என்ற மயக்கம் பொதுவாக எல்லாரும் உண்டு. ஏன்னா நான் தான் நீதி நல்ல நேர்மையா நான் தான் நடக்கிறேன், என்னை போல ஒருத்தர் நேர்மையா நடக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறத ஒரு தன்முனைப்பு தான். நேர்மையா நடக்கிறோன்னு நினைக்கிறதே ஒரு தன்முனைப்பு தான். இந்த விருப்பப்படி அனைவரும் நடக்க வேண்டும் என்று மனதில் நினைச்சுக்கிறோம், இதுதான் தன்முனைப்பு. இப்ப மனம் தன்முனைப்பின் மூலம் இருந்தா எப்போ இணையும்? அப்ப அந்த தன்முனைப்பு நீங்கி அந்த மனம் இந்த பேரறிவுடன் இணைந்து விட்டால் என்ன ஆகும்? தன்னை போல பிறரை என்னும் தகமை வரும். தன்னை போலதான் எல்லாமே அப்படிங்கிற அந்த இறை காட்சி இறை உணர்வு இயல்பாக வந்துவிடும். மனம் அந்த தன்முனைப்பிலிருந்து விடுபடும். தவம் தவம் தவம். அப்போ மனதை இறைவனுடன் இணைந்து விட்டால் நான் என்ற தன்முனைப்பு இருக்காது இல்லையா? அப்ப உடலை சமுதாயத்துக்கு அர்ப்பணிப்போம் இல்லையா? எனது என்ற பற்று நீங்கும். சமுதாயத்தை அடிச்சுட்டா எனது என்ற பற்று நிலை மாறிவிடும் இல்லையா? அதான் வள்ளல் பெருமானார் சொல்றாங்க, இவ்வளவு நாளும் நம்ம புறமனதில் அனுபவிச்சதெல்லாம் வேஸ்ட், எல்லாமே ஒன்று பிரயோஜனம். புறமனம் கொண்டு அனுபவிச்சதெல்லாம் ஒன்றும், இத்தனை நாள் அனுபவிச்சதெல்லாம் ஒன்றும் பயன் இல்லாத போகுது அப்படிங்கிற வள்ளலார் சொல்றாங்க. அது பாரதியார் சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்று சென்றது இனி மீளாது
இன்று புதிதாக பிறந்தோம் என்று திண்ணமர எண்ணத்தில் மனதை எண்ணத்தில் கொண்டு போனது போட்டு இன்னி புதிதாக அதைத்தான் இந்த வள்ளல் பெருமான் இதில் சொல்றாங்க. மனதை கொண்டு அனுபவிச்சதெல்லாம் போதும், இந்த புறமன அனுபவிச்சதெல்லாம் போதும் சொல்றாங்க. கண்டதெல்லாம் அனித்தியமே, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. எப்படி சொல்றாரு? உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. உலகி இதுவரை உண்மை அறிந்திலீரோ, உண்மையை புரிஞ்சுக்காம இருக்கீங்க. போனதையெல்லாம் போகட்டும், இனி நீ சன்மார்க்க மெய்நெறியை, அந்த மெய்ப்பொருளை கடைபிடித்து மெய்ப்பொருளை நன்கு உணர்வீர். மெய்ப்பொருளை அந்த மனதில் விட்டு இதெல்லாம் புறமனதில் கொண்டதெல்லாம் போதும், நீ சன்மார்க்க நெறியாக மெய் நெறியை கடைபிடித்து அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்வீர். இந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்வீர். அப்ப என்னாகும்? சிற்றம்பலத்தில், இந்த சிற்றம்பலத்துல அந்த தெய்வத்தை உணர்ந்து கொள்ளலாம். அப்போது என்ன? இரவா வரம் பெற்று இன்புற்று வாழலாமே அப்படிங்கிறார். இரவா வரம் பெற்று அப்படின்னா நம்ம அறியாமையில இருக்கிற இல்லையா, அந்த அறியாமையில இருக்கிறத இருந்து மெய்ஞானம்ங்கிற அந்த மெய்ப்பொருளை உள்ள உணர்ந்து இந்த சிற்றம்பலத்துல உணர்ந்து இன்பமாக வாழலாம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் நம்மளுக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. திருமூலர் கூட ஒரு பாட்டுல இதை சொல்ல, உடம்பு, உயிர், தவம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு ஒரு பாடல்ல திருமூலர் கூட விளக்கம் சொல்றாங்க. உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த தாமரை சென்னியில் உள் அங்கு கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே, கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. சில தத்துவங்கள் இதை எப்படி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே அப்படிங்கிறாங்க. இப்போ சில தத்துவங்கள் நம்ம உடலை பற்றி இழிவாக பூத்த சட்டம் மாதிரி அப்படி அல்ல. இந்த உடம்பு ஒரு அருமையான அமைப்பு, நினைவுபடுத்தி அதை சீரிய முறையில் பயன்படுத்த வேண்டும்ங்கிறார் திருமுறை விலை. அது மட்டுமா, உடலை வியக்கத்தக்க விதத்தில் அமைந்திருக்குதல்லவா இந்த உடம்பை பத்தி அவ்வளவு சொல்றாங்க. அது உயிரை பத்தி, அதில் உயிரை கூட்டி வைத்த செயல், அந்த உடம்புக்குள்ள இந்த உயிரை எப்படி கூட்டி வைத்த செயலை பாருங்க. மேலும் அற்புதம், உடலையும் உயிரையும் கூட்டி வைத்தால் தானே நாம் இச்சைப்படி காரியங்கள், உயிர் உடல் இருந்தால் தான் நம்ம இச்சை, நம்ம எண்ணப்படி செயல்கள் செய்ய முடியும். அந்த ஆற்றல் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அந்த ஆற்றல் எப்படி வந்தது? அது மட்டுமா, அந்த உடம்பிலே நவ துவாரங்களாக வாயுகள், 9 வாயுகள் எவ்வளவு, அந்த வாயுகள் தடுக்கவும் விடவும், அது உள்ளேயே அடக்கி வச்சிருந்த அந்த உடம்பு எப்படி இருக்கும், அது வெளியேறக்கூடிய நிறைகள். இது திருமூலர் இந்த பாட்டுல விளக்கம் சொல்றாங்க. அப்போ இந்த வாய் வெளியேறல இருந்த எப்படி இருக்கும்? உடல் சிறிது காலத்திலேயே கெட்டு விடு, அழைப்படும். அதுதான் உடலும் உயிரும் 9 வாய்களில் கூட்டி இருப்பினும் அவையெல்லாம் திறம்பட இயக்க ஆற்றல் வேண்டும் அல்லவா? அந்த ஆற்றல் எது? அந்த ஆற்றல் எது? இந்த உடம்பை இயக்கி கொண்டு உடலுக்குள்ள இத்தனை அவயங்களையும் இயக்கி கொண்டிருக்க ஆற்றல் எது? அந்த ஈசன் தானே. அந்த ஈசனை நான் சென்னியில் வைத்து உணர்ந்து கொண்டேன். இதை நீங்கள் உலக வாழ்க்கையில் இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும்னு நம்மளுக்கு திருமூலர் சொல்றாங்க. ஏன்னா உடலுக்குள்ள உயிர், அந்த உயிருக்குள்ள அந்த இறை நிலைதான தெய்வமாக, ஆழ்மனதாக, அடிமனமாக, தெய்வமாக இருந்து நம்ம கிட்ட இவ்வளவு ஆற்றல்களை நமக்கு செயல்படுத்தி நம்மளை இயக்கி கொண்டு இருக்குதல்லவா? இதை உணரணும்னு திருமூலர் சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு? வாழ்நாள் முழுது இப்படியே கழிச்சிட்டு போகும். இதற்கெல்லாம் சிரசிலே கடைசியாக உள்ள 1000 தாமிரம், அதுதான் சிவன யோக நெறி அப்படிங்கிறார். அது சிவனாக நெறி இறைவனோடு கலப்பதற்கு தான் அப்படி சொல்றாங்க. இப்ப நான் கலந்து விட்டேன், நீங்கெல்லாம் இந்த வழியை பின்பற்றுங்க அப்படின்னு திருமூலர் நமக்கு அந்த வழிமுறைகளை, நமக்குள்ள உடம்பையும் அந்த மனதையும் உயிரையும் அதற்கெல்லாம் இயக்கக்கூடிய ஆற்றலையும் நமக்கு விளக்கமாக கூறுகிறார். இப்ப மனிதனுடைய மனதுக்கு இயற்கை வகுத்து கொடுத்த வாழ்க்கையே வேறு. மனிதனோட வாழ வேண்டிய இயற்கை வகுத்து கொடுத்திருக்க வாழ்க்கை வேறு. ஆனால் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தான்
இயற்கை முரண்பட்ட வாழ்க்கை தான். அதுதான் செய்க தவம் செய்க தவம் செய்தால் எய்த விரும்பியதை அடையலாம் மண்ணுலகில் அன்பிற் சிறந்த தவம். அன்பு எப்படி வரும்? இப்ப மனம் அது செம்மையானால் தானே அன்பு வரும். மனதுக்கு மாசு இல்லாம இருந்தா தானே அன்பு வரும். அந்த அன்பு வருவதற்கு மனம் அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வரணும். அதற்கு தவம். இதான் மன அலைச்சூழலை மிகவும் குறைந்த நிலையில் தவத்தின் மூலம் அடைகிறது. அப்ப இறை உணர்வு பெற்ற மனம் என்ன ஆகும்? தெய்வ நிலை மறப்பதில்லை. மனிதன் ஆத்மாத்மாக வாழ வேண்டும். தெய்வத்திற்கு பயந்து வாழணும், தெய்வத்தை மதித்து வாழணும். இல்லையா துன்பத்தில் இருந்து தப்ப முடியாது. தெய்வ நீதி எதையும் மறப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. ஏன்னா நம்ம செயல் செஞ்சுட்டு தெய்வத்தை மதிப்ப அது மறக்கவும் செய்யாது, விளைவு தமிழுக்கு கொடுத்தேதான் தீரும். அப்ப துன்பம் வந்த போது என்ன சொல்ற? ஐயோ நமக்கு வந்து விட்டதே, இது என் யாரால் வந்ததுன்னு அடுத்தவங்களை குறை சொல்வோம் இல்லையா? அந்த நிலையில் இருந்து நம்ம விடுபட்டு அமைதியான வாழ்க்கை வாழணும். அப்படின்னா தெய்வ நிலையை உணர்ந்து கொண்டாலே மனம் அந்த தெய்வத்துடன் தன் மூலம்தான். அது வேற ஒண்ணு, மனம் தெய்வம் வேறு வேறே கிடையாது. அது மன உணர்ச்சி நிலையில்தான் வேறுபாடாக இருக்கு. அது உணர்ந்து கொண்டால் தெய்வத்தை மனம் அதோடு இணைந்து விட்டால் துன்பம் என்பது ஒன்றுமே இல்லை. துன்பம் என்பது ஒன்றுமே இல்லை. அதற்கு ஒரு சின்ன கருத்து, இது உண்மை நடந்த சம்பவம் தான் அப்படின்னு சொல்றேன். மதுரையில மனோகர் தாஸ் அப்படிங்கிற ஒரு ஓவியர், அவரு சிற்பமெல்லாம் அவ்வளவு ஓவியம் வரைஞ்சாங்கன்னா அப்படி உயிர் உள்ள போலயே இருக்குமாமா அவர் வரைந்த ஓவியங்கள். அது மதுரையில சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு, சித்ரா பௌர்ணமி அந்த ஓவியங்கள்ல அவர் வரைஞ்சதுதானாமா. அவர் மகிமா என்ற ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் செய்து விட்டார். அவருக்கு என்ன குறை அப்படின்னா, அவர் கண் பார்வை சிறிது சிறிதாக குறைந்து முழுவதுமே நின்று போகும். அவர் ஓவியம் வரும்போதெல்லாம் அந்த அரைக்கண் பார்வையில தான் அப்படி ஓவியம் வரைஞ்சாங்களாமா, உயிருள்ள மாதிரி இருக்குமாமா. அப்ப இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து எங்கேயும் சரியில்லை. சரி நம்ம சென்னைக்கு போய் இது என்ன அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம்னு ஒரு கார்ல வர்றாங்க. இது உண்மை சம்பவமா சொன்னாங்க. கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த மனைவி காதலிச்சு பணம் புரிஞ்ச அந்த மனைவிக்கு கழுத்துல அடிபட்டு உடம்பு கீழே செயலற்று போயிடுச்சாமா. சிந்திச்சு பாருங்க, அவர் கண் பார்வை குறைஞ்சது, இந்த அம்மாவுக்கு இந்த நிலை. அப்ப கொஞ்ச நாள் அந்த அம்மாவை அவர் பார்த்துக்கிட்டாரு. அப்ப சிறுக சிறுக முழுவதுமாக அவர் கண் பார்வை போயிடுச்சு. அப்ப அவரு ரொம்ப டைம் இருந்து அப்புறம் அவருக்கு பழக்கமான கேட்டாங்களாமா, இப்படி வாழ்ந்துட்டு இப்ப சிறுக இப்படி உங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சு போச்சு, மனைவி இப்படி ஆயிட்டாங்களே, நீங்க என்ன என்ன எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு எப்படின்னு கேட்க முடியும். அவர் சொல்றாரு, நான் கண் பார்வை இருந்தப்ப எவ்வளவு சித்திர ஓவியங்கள் வரைய முடியுமோ அவ்வளவையும் வரைஞ்சிட்டேன். இப்ப எனக்கு நேரம் நிறைய இருக்கு. நான் சங்கீதம் கற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் சங்கீதம் கற்றுக்கொண்டு இப்போ நான் அதுல எவ்வளவோ ஆழ்ந்து சிந்திச்சு சங்கீதத்துல இட்டு இறைநிலை எண்ணெய், அது சொல்ற வார்த்தை பாருங்க, இறைநிலை எண்ணெய் வரை ஓவியனாக பார்த்தது பத்துல என்னை சங்கீதம் கற்றுக்கொண்டு சங்கீதக்காரனாகவும் என்னை இறைநிலை மாற்றியது என்ன எனக்கு சந்தோஷம். இரண்டு என்னை ஒன்றில் இல்ல முன்றொன்று என்னை மேம்பட செய்து அந்த இறைநிலை அப்படின்னு அவர் சொல்றாராம. அப்போ நம்ம மனமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. துன்பம் வரும்போது எவ்வளவு தோண்டுபா, ஆனாலும் அந்த அந்த தவத்தின் அந்த மன அலைச்சூழல் குறைந்த நிலையில் அவரோட தெளிவாற்ற இறைநிலை ஓவியன் மட்டும் இல்ல, சங்கீத காரணமும் என்னை இறைநிலை மாற்றியிருக்கு அப்படின்னு அந்த உணர்வுபூர்வமா அவர் சொன்னதாக இது உண்மை சம்பளமாக சொன்னாங்க. எவ்வளவு இதெல்லாம் மனதின் பக்குவம் தான். இதெல்லாம் மனதின் பக்குவம் தான், வேற ஒண்ணு. மனம் அந்த அமைதி நிலையில, ஆழ்ந்த அமைதி நிலை, அதான் மகிழ்ச்சி. சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆராய்ந்திட சந்தேகம் சிக்கலுக்கு சாட்சி கூறும் முன்னுள்ளம். வேந்தருக்கும் வேதியருக்கும் வணிகருக்கும் பொது இது மகிழ்ச்சி கூறியிருக்காங்க.
விரிந்த இறையுணர்வில் விளக்கினேன் விளங்கியே. இந்த மனதை பற்றி எல்லாம் நம்மளுக்கு சொல்ற இறை உணர்வோடு அவர் விளங்கி கொண்டு நம்மளுக்கு உணர்வு பூர்வமாக நம்மளுக்கு மகிழ்ச்சி மகான் விளக்கங்கள் இந்த மனதை பற்றி அற்புதமான இந்த மனதை பற்றி கூறியிருக்காங்க. மனம்தான் எல்லாமே. நம்ம துன்பம் வருவதற்கு காரணம் மனம், இன்பமாக வாழ்வதற்கும் மனம், பிறரை குறை சூழ்வதும் மனம். எல்லாமே மனம் மனம் மனம். அந்த மனதைத்தான் அதுக்குத்தான் மனம். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகல். அல்ல அரணே அதுதான், மனமே அரண் தான். அந்த நிலையில் நாம் இந்த மனதை தெளிவட வைத்து கொள்ள தினமும் அந்த மன அலைச்சுழலை குறைத்து அந்த இறை நிலையுடன் ஒன்றி மாற்றி மனதை செம்மையாக்கி நாமும் இன்புறுவோம். நம்ம மற்றவர்களை இன்புற தொண்டாற்றி இன்புறுவோம் என்று கூறி இந்த உரையை நாம் நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரை செவிமடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய இறையாற்றலுக்கும் குருவின் ஆசீர்வாதத்திற்கும் நார்வே டென்மார்க் சபை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மற்றும் சொப்பன் நிலாவிற்கு வாரம் பொருள். வகையிலே இன்று நோபல் மனவளக்கலை மன்றத்துக்கு வந்து மிக அற்புதமான ஒரு சிந்தனை விடயங்களை தந்திருக்கின்றீர்கள். புறமணம், நடுமணம், தெய்வம், அதற்கு நீங்கள் அழகாக ஒவ்வொரு விடயமாக குறிச்ச